தம்பிங்களா, ஃபெயிலியர்ஸ். அதாவது இன்னைக்கு இந்த ஃபெயிலியர் பத்தி பார்ப்போம். மக்கள் வந்து நேற்றெல்லாம் மீட்டிங்க்கு ஆட்கள் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஒரே சோகமா உட்காந்துருந்தாங்க. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா கூப்பிட்டவங்க யாரும் வரலையா. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, ஃபெயிலியர். நான் கூப்பிட்டா அவங்க வரல, திரும்ப திரும்ப நானும் கூப்பிட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா நானே வந்து இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, இந்த நியூட்ரிஷனுடைய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 மாதம் என் ஸ்பான்சர் என்னை அறிமுகப்படுத்தினவர் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். அவர் இழுக்கடிச்சேன் நான். ஸோ அது என் மைண்டில் இருக்குது. மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான், உடனே வரமாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருவாங்க. வற்புறுத்தலின் பேர்லாம் வருவாங்க. சரி வந்து பார்த்துட்டு நோ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சி, இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சி, ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சி, சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபெயிலியர்னு நினைக்க கூடாது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சுக்கணும். ரெண்டாவது, கூப்பிடுறது நம்ம கண்ட்ரோல் இருக்கு, வர்றது வராது அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் இன் தி கேம். இது இப்படிதான் இருக்கும். அதை வந்து பெருசா மைண்டுக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணி வரல வரல இது அவ்வளவுதான் கிவ் அப் பண்றது, விட்டு கொடுத்துட்டு போறது, இந்த பிஸ்னஸ் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறது அப்படிலாம் இல்லை. வேலைக்கு எப்படி நம்ம போய் ஒரு வேலையை திரும்ப 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 ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பண்றோமோ, அந்த மாதிரி இது வந்து கூப்பிடுறது நம்ம வேலை. வர்றது வராது அவங்க பர்பஸ் மேட்ச் ஆனா வருவாங்க, தேவை இருக்கிறவங்க வருவாங்க, தேவை இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாதவங்க ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. இது வந்து இதோட நேச்சர். சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, இது வந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றோம், அது கன்வர்ஷன் ஆகுமா ஆகாதாங்கிறது அது வந்துட்டு அவங்க கையில இருக்கு, நம்ம கையில இல்லை. நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணிட்டோமா, இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மக்கள் அப்படி சோகமா அதை எடுத்துட்டு போயிட்டு, நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அதனால வந்து நான் விட்டுறலான் இருக்கேன். விடுறதுக்கு இங்க ஒன்றும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். இந்த புதையல் தோன்றது சொல்லுவாங்க, தங்கம் வெட்டி எடுக்கிறது சொல்லுவாங்கல்ல, இன்னும் ஒரு அடி வெட்டினா கிடைச்சிடும், இன்னும் கொஞ்சோண்டு கிடையாது. அந்த மாதிரி மேபி உங்களுக்கு வெற்றி வந்து இன்னும் கூட கிட்ட கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் கிவ் அப் பண்றேன் அப்படிங்கிறது தப்பு. எதனால அப்படி கிவ் அப் பண்றீங்கன்னா, நீங்க ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதை எமோஷனலா எடுத்துட்டு போய் மைண்ட்ல வச்சு யாரு வரல ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நினைங்க. அடுத்த தடவை கூப்பிடுவோம், மீண்டும் கூப்பிடுவோம், ட்ரை பண்ணிட்டே இருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. என் ஸ்பான்சர் என்னை 8 மாசம் ட்ரை பண்ணாரு, அதோட வர்த்தை வந்து மில்லியன்ஸ்ல இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்க, நெவர் கிவ் அப்.